ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 22, 2024. இவ்வுலகில் மிகப்பெரிய சக்தி மனதின் சக்தியாகும். எந்த ஆத்மாக்கள் அதிகமாக யோக பயிற்சி செய்வார்களோ, சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ, யாரிடம் ஞானம் மற்றும் யோகத்தின் பலம் இருக்குமோ, தூய்மையின் பலம் இருக்குமோ, அவர்கள் இவ்வுலகில் அற்புதங்களை செய்ய முடியும். யார் தனது புத்தியை நன்றாக சுத்திகரித்திருப்பார்களோ அவர்கள் அற்புதங்களை செய்வார்கள். எவ்வாறு மாய வித்தை காட்டுபவர்கள் கைகளின் சுத்தத்தினால் பல அற்புதங்களை செய்து காட்டுகிறார்கள், அதேபோன்று புத்தியின் சுத்தம் நிறைந்த ஆத்மாக்கள் இவ்வுலகில் மிக உயர்ந்த காரியங்களை செய்து காட்டுவார்கள், அற்புதமான காரியங்களை செய்வார்கள். நமக்கு இதை பற்றிய நல்லதொரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதாவது, நம்மிடம் எண்ணங்களின் சக்தி என்ற மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. நாம் இதனை அதிகரித்து கொண்டே செல்வோம். அதனை பயன்படுத்தி பலனுள்ளதாக ஆக்குவோம். யாரது எண்ணங்களின் வேகம் குறைவாக இருக்குமோ அவர்களது எண்ணங்களுக்கு மிகுந்த சக்தி இருக்கும். யார் ஞானத்தை நன்றாக மனனம் செய்வார்களோ, சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ, யோகத்தின் சக்தி வாய்ந்த மனநிலையில் நிலைத்திருப்பார்களோ, மேலும் யார் தன் மனதில் சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்குவார்களோ அவர்களது எண்ணங்களின் சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். நாம் ஏற்கனவே இவற்றை செய்து கொண்டிருக்கிறோம், மேலும் அதிகரிப்போம். பாபாவுடைய ஓர் அழகான மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம். உலகில் மனிதர்கள் தனது மன உறுதியால் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார்கள். உங்களிடமோ பரமாத்ம மன உறுதி இருக்கின்றது. இது எத்தனை பெரிய பெருமிதத்திற்குரிய விஷயம்! நம்மிடம் பரமாத்ம வில் பவர், அதாவது பரமாத்ம சக்திகள் இருக்கின்றன. அவர் நமக்கு மிகப்பெரிய சக்திகளை வழங்கியிருக்கிறார். பாபா மேலும் கூறியிருக்கிறார், எண்ணங்களாலேயே நீங்கள் அனைத்தையும் சாதிக்க முடியும். அடுத்த வரி பாபா கூறினார், எதனை அடைய விரும்புகிறீர்களோ அந்த ஒரு எண்ணம் மட்டுமே மனதில் இருக்க வேண்டும். அடுத்த வரி, எதிர்மறையான எண்ணங்கள் உங்களது பாதையில் சுவரை போன்று நிற்கின்றன. இந்த பயிற்சியை அதிகரிப்போம். நமது உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து பாபாவோடு நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நாம் செய்ய விரும்பும் எண்ணத்தை உருவாக்குவோம். இதற்கான எளிமையான வழிமுறை, நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், என்னிடம் பரமாத்ம சக்திகள் இருக்கின்றன. இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம். அரை நிமிடம், ஒரு நிமிடம் இதையே நினைப்போம். நான் சுயம் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். மேலும் பரமாத்ம சக்திகளும் என்னிடம் இருக்கின்றன. பரம தந்தையே என் தலைமீது கரம் வைத்து தனது அனைத்து சக்திகளையும் எனக்கு வழங்கியிருக்கிறார். பின்னர் எதனை செய்ய விரும்புகிறோமோ அந்த எண்ணத்தை உருவாக்குவோம். மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்திற்கு புறம்பான எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் நுழைய முடியும். ஆனால் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், பரமாத்ம சக்திகள் என்னிடம் இருக்கின்றன, அவரது சக்தி வாய்ந்த கரம் என் தலைமீது இருக்கிறது. இதனை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோமானால் வீணான எண்ணங்கள் முடிவடைந்துவிடும். அனுதினமும் முழு நாளும் இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கி சின்ன சின்ன காரியங்களை சாதிப்பதில் உபயோகப்படுத்தி பார்ப்போம். நீங்கள் யாரையோ சந்திக்க செல்கிறீர்கள், அவர் மிகுந்த தாமதமாக்கி கொண்டிருக்கிறார், அல்லது அவரை சந்திப்பதற்கு ஏற்கனவே மிகுந்த கூட்டம் இருக்கிறது என்றால், நீங்கள் விரைவாக அவரை சந்திப்பதற்காக எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்துங்கள். செல்லும்போதே, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், மேலும் பரமாத்ம சக்திகள் என்னுடன் இருக்கின்றன, நான் இவரை சந்திக்க செல்கிறேன், சென்றதும் விரைவாக 10 நிமிடத்திலேயே இவர் என்னை சந்திக்கிறார். இப்படிப்பட்ட உறுதியான எண்ணம் வைத்தால் நீங்கள் பார்ப்பீர்கள், அப்படிப்பட்ட காரணங்கள் உருவாகும். விரைவாகவே அவர் உங்களை சந்திப்பார். எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், பாபாவின் சக்திகள் என்னோடு இருக்கின்றன, அவரது சக்தி வாய்ந்த வரதான கரம் என் தலைமீது இருக்கிறது, மேலும் அவரது சக்திகள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன.
பாபாவின் சக்திகள் என்னோடு இருக்கின்றன என்ற நம்பிக்கையும் பெருமிதமும் இருந்தால் அவரது சக்திகள் எப்போதும் நம்மோடு இணைந்திருக்கும். எனவே முழு நாளும் எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்துவோம். பல அற்புதங்களை நிகழ்த்துவோம். ஓம் சாந்தி.